இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃப் இந்த குரான். இந்த குரான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறவங்களுக்கு அவங்களோட 40 வயசுல தொடங்கி அவங்களோட 63 வயசு வரைக்கும் படைச்ச இறைவனால அருளப்பட்ட கடைசி வேதம் தான் இந்த குரான். அதுக்கு முன்னாடி இறைவனால சில வேதங்கள் அருளப்பட்டிருக்கு. ஆனால் அது அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான். காலங்கள் கடந்து வர 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 அந்தந்த அரசர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வேதங்கள்ல நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது. ஆனா இந்த குரான்ல இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த குரான்ல அருளப்பட்ட 6348 ஆயத்துல ஒரு எழுத்து கூட இதுல மாறவே மாறல. இது 100% நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை நீங்க எங்க வேணா போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த குரானை இந்த 6348 ஆயத்தை அப்படியே பார்க்காம மனப்பாடம் பண்ணி வச்சவங்க பல லட்சம் பேர் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த குரான் எழுத்து வடிவத்துல மட்டும் இவ்வளவு காலம் கடந்து வரல. ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல எல்லாமே மனப்பாடம் பண்ணி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணி இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த குரான்ல 100கணக்கான சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதுல யாருனாலையும் இது வரைக்கும் ஒரு தவறு கூட கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி இவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரான்ல படைச்ச இறைவனாகிய அல்லாஹ்வே குரான்ல சொல்றான், இந்த குரானை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்பும் அல்லாஹ் மனித இனமாகிய நமக்கு சேலஞ்ச் பண்றோம். அதாவது நாம் ஒட்டுமொத்த உலகமும் நினைத்தாலுமே இந்த குரானை நம்மளால மாற்ற முடியாது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அல்லாஹ்வே குரான்ல சொல்றான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த குரான்ல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைச்ச இறைவனை எப்படி வணங்கணும், படைச்ச இறைவனால உலக மக்களுக்கு மனித இனத்துக்கு சொல்லப்பட்ட சட்ட திட்டங்கள், எந்த மாதிரி ஒரு நாட்டை எப்படி நடத்தணும், ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஒரு மனிதன் எந்தெந்த நல்காரியங்களை செய்யணும், எந்தெந்த தீமையான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்துக்கணும் அவங்கள அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நம்பாம யார் மனம் போன போக்குல வாழ்ந்து அவங்க மன இச்சைக்கு இடம் கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களோட தங்கும் இடம் நரகமாவே ஆகும் அப்படின்றது அல்லாஹ் சொல்றான். யார் தான் தான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் குரான்ல ஒரு உதாரணம் சொல்றான். ஒட்டுமொத்த மனித இனமும் சேர்ந்து ஒரே ஒரு ஈய படைக்கணும் அப்படின்னு முன் வந்தா கூட படைக்க முடியாது. அதே ஈ அவங்க உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்துட்டு போச்சுன்னா அந்த ஈய பிடிச்சி அந்த ரத்தத்தை எடுத்து திருப்பி அவங்க உடம்புலயே செலுத்தணும்னாலும் முடியாது. அவ்வளவுதான் மனிதர்களுக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட அறிவு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம மனம் போன போக்கில் வாழலாம் நினைச்சா நம்ம தான் பயங்கரமான நஷ்டவாதி ஆயிரும். நம்ம இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வெற்றி பெறணும்னா நமக்கான ஒரே வழிகாட்டி இந்த குரானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகள் மட்டும்தான்.